முட்டாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. வளர்ந்த மாடு முதலமைச்சர் முட்டாள் கடா முட்டா பயல. ஏண்டா தூத்துக்குடியில நடந்த விஷயத்துக்கு சிஎம் என்னடா சும்மா இருந்துட்டாரு. அந்த போலீஸ்ல பூரா மாத்தி விட்டு அந்த போலீஸ்ல பூரா சஸ்பெண்ட் பண்ணாரு. சிஎம் என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு தாண்டா இருக்காரு முட்டா பயல. சிஎம் போய் முட்டா பயலன் கேக்குறியாடா? இப்ப நீங்களே அந்த அபென்ஸ் நடக்க வச்சுட்டு கூட நீங்க ஆட்சிக்கு கெட்ட பேர் ஆக்கலாம். ஏன் உங்களை சொல்லக்கூடாது? ஏண்டா தருதல நீ எல்லாம் இப்ப என்னடா தீவிரவாதத்தை உருவாக்கி இப்பதாண்டா நிறைய அபென்ஸ் எல்லாம் நடக்குது. காரணம் என்னன்னா உன்ன போல அயோக்கியங்க எல்லாம் தலையெடுத்து இப்ப ரொம்ப நடந்துகிட்டு இருக்கு நாட்டுல. இப்ப பாக்க போனா அப்படித்தான் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. என்ன இவங்க ஒரு கட்சை உருவாக்குனதுல இந்த மாதிரி அதிகமா நடக்குது, என்ன காரணம்? ஏடா சிஎம் அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்கடா சொன்னாரு. எப்ப நீ யாராவது ஒருத்தர் குரல் கொடுத்தியலடா? எந்த பொம்பளையாவது ஒரு குரல் கொடுத்தியலா? இந்த மாதிரி தனி மனிதன் ஒழுக்க வேணும். அந்த நாசமா போன அந்த பெண்ணை இப்படி பண்ணவனை என்ன செய்யணும் தெரியுமா? ரோட்ல விட்டு இப்ப போலீஸ் புடிச்சிரு கண்டமா வெட்டி போடணும். அப்பதான் இருக்கிறவன் பார்த்து திருந்துவான். ஆனா நீ என்ன செய்யறா? இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொன்னா சிஎம் கேட்கறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? இந்த மாதிரி தப்பு பண்ணதை யாருமே வரவேற்க மாட்டாங்க. நானும் ஒரு பெண்ணை பெற்ற தாய் தான். அதுக்கு உன் வீட்டுல பெண் இல்லையா? ஏடா சிஎம்டா செய்ய சொல்றாரு. அடையாட சோத்தத்தை நீங்கிறே வேற எதையும் நீங்கிறடா? வளர்ந்த மாடு வாய்க்கு வந்தாலும் பேசுறேன். என்னடா நீ தான் எத்தனை வருஷமா அரசியல்ல இருந்த மாதிரி இந்த மக்களை காப்பாத்த போற மாதிரி. ஏன்டா இப்ப இருக்கிறவெல்லாம் அயோக்கிய. நீ ஆட்சிக்கு வந்த பிறகு அட எந்த ஆட்சி இருந்தாலும் அயோக்கிய பயல தப்பு நாட்டுல நடந்துகிட்டேதான்டா இருக்குது. நீ வந்ததோட எல்லா மக்களையும் மகான் ஆக்கிடுவியாக்கு. அட முட்டா பயல உன் கட்சியில உள்ள பொம்பளை பேசுறதும் ஆம்பளையும் பாசுறதையும் பார்த்தா மன அழுத்தத்தோட இருக்கிறாளுகடா. இப்ப நீங்களும் இந்த மாதிரி அஃபென்ஸ் நடக்க வைக்க மாட்டேன்னு என்னடா நிச்சயம்? அட வளர்ந்து கட்டவனே, உன்னால எத்தனை குடும்பம் நாசமா போயிருக்கு தெரியுமா? கள்ள லாட்டரி பிளாக் டிக்கெட்டுங்கிறாங்க. உன்ன சிஎம் கேக்குறியாண்டா? ஒவ்வொரு தொண்டைகளும் சும்மாடா இருக்கிற இவனை எல்லாம் பாத்துக்கிட்டு இனிமே இவனுக்கு எல்லாம் மரியாதை இடாதடா. அவன உருவாக்கி சிஎம் வாயில வந்ததெல்லாம் கேக்குறாங்க. சிஎம் இனிமே ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. நம்ம எடுத்தவன் என்ன செய்யணும்? தடி எடுத்தவன் தண்டைக்காரன் அப்படிம்பாங்க. இது நீங்க எல்லாருமே இவனை கிழிச்சு உப்பு வைங்க. இவன் எப்படியாப்பட்ட ஆளா இருக்கிறான். விஜய்க்கு நீ தாண்டா அழிவு. ஆனா இன்னைக்கு நீ கைவிட்டு சிரிக்கிற. உனக்கு சிரிக்கிற காலம் கூடிய விரைவில் நெருங்கிருச்சு. நீ பாரு என்னடா வாய்க்கு வந்தவெல்லாம் பொம்பளையும் பேசுறா ஆம்பளையும் பேசுறா. ஏடா ஒன்னு சொன்னானே விஜய், எனக்கு ஒண்ணுண்டா உங்களுக்கு ஒண்ணுண்டு. இப்ப சிஎம் முட்டா பையலங்கிறடா. இப்ப ஓட்டு போட்டவன் அந்த பேர் நகல முட்டாளாடா. அது ஏன்டா உனக்கு ஒருத்த கையை இப்படி தூக்கி எடுத்து வாதமாட அடிச்சிருச்சு. ஆனா வாதம் அடிச்சவனே ரொம்ப பேசாடா. நம்ம ரொம்ப பேசுறோம், நம்மள கண்டு கை கொட்டி சிரிப்பாண்டு ஊரே சிரிக்க போகுது பாத்துக்க. ஏன்னா நீ வச்சு உருவாக்கி இருக்கிறவெல்லாம் உத்தமர் நினைச்சுக்கிட்ட. ஏண்டா முதலும் கோணலும் முற்றிலும் கோணல்டி ஒரு இது கட்சி ஆரம்பிச்ச ஒரு மாவட்ட செயலாளரனே போய் ஒரு வீட்டுக்குள்ள பெண்ணுக்கு பாதுகாப்புன்னு போயிட்டான். இந்த மாதிரி இருந்தீங்கடா எப்படிடா நீங்க எல்லாம்? ஒரு 2 வயசு பிள்ளைய கெடுக்கிறான்னா அவன் நல்லவனுக்கு பிறந்தவன் இல்லையடா, அவன் மிருகத்துக்கு பிறந்தவன். மிருகம் கூட அதாவது வயசுக்கு தகுந்து சேர்க்க சேரேன். அவனை எல்லாம் என்ன பண்ணணும்டா? சவுதி துபாயில மாதிரி தலைய நடு ரோட்ல வச்சு வெட்டணும்டா. அதுக்காக சுட்டியா நாங்க நியாயப்படுத்தி பேச வரல. விட்டு கொடுத்துக்கிட்டு நாளைக்கு உன் ஆட்சி வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு அபென்ஸ் நடந்தா என்ன சொல்லுவிய? விட்டு கொடுப்பிய? ஏன் அப்ப நடக்கலையா? இவர் ஒண்ணு மட்டுமா நடந்துச்சுன்னு சொல்லுவிய? அதோட உங்களுக்கு வேலை முட்டு கொடுத்து பேசுறது. அவ சொல்றா ஒரு கூட்டத்துல, அது என்ன அடுத்து நம்ம கவர்மெண்ட் வந்த பிறகு நம்ம நல்லா கூத்தடிப்போம். இந்த மாதிரி அபென்ஸ் நடந்ததுக்கு சும்மா விட்டுட்டாக. கலெக்டர் போய் பார்த்திருக்காரு, மற்ற போலீஸ் எல்லாம் போய் பார்த்திருக்கிறாங்க. கனிமொழி அக்கா போய் பார்த்து ஆறுதல் சொல்லி அவங்கள கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சு சட்டப்படி அவங்களுக்கு தண்டனை கொடுப்போம் இருக்கிறாங்க. நீங்க மாதிரி 41 பேரை கொண்டுட்டு ஓடி ஒளியலையிடா. அட முட்டா பயல உட இதுக்கு மேல நாங்க என்ன கேட்கறது? அதுவும் முட்டா பையன் கேட்டுட்டு இதுக்கு மேல அவர் கேட்க வார்த்தை இல்ல. கேளுடா நீ கேளு. நாங்களும் இனி சரிக்கு சமமா எங்க தொண்டர்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். இனி உனக்கு மரியாதை இல்ல. நாங்களும் பொதுத்தலமா இருக்குது, பேசக்கூடாதுன்னு பார்த்தா நீங்க எல்லாம் பேசல, அப்புறம் நாங்களும் பேசலாம்ல? பேசுவோம். போய் ஒரு ஊர்ல ஆசி பாக்குற 8 வயசு பிள்ளைய கருவறையில வச்சு கெடுத்துட்டு டெல்லியில கோர்ட்டுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு கடைசியில வரையில பூங்கொத்து கொடுத்து வரவேற்றாப்லடா. முதலமைச்சர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றுட்டாரு. அவரை கேக்குற முட்டா பையலண்டே. அட முட்டாளு நாசமா போனவன் இந்த மாதிரி பண்ணுனான் அந்த பிள்ளைய. அதோட வழி எங்களுக்கு தெரியும்டா.